Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. Amen. Hallelujah. நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நம் கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போமா? இப்பொழுதும் நம் சபையினுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் அவர்கள் பாஸ்டர் ரேச்சல் எலிஸ் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தரும் அருமை இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களையும் ஆன்லைனில் பார்க்கிற யாவரையும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமேன். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு காட்ஸ் நெட்டு, ஆண்டவரின் வலை. இது முதல்ல சொல்கிறது இன்ட்ரோடக்ஷன் மட்டும். ஆண்டவரின் வலை கடைசியில் தான் வரும். வாசிப்போம். லூக்கா 5:1. பின்பு அவர் கெனேசரத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். தேவ வசனத்தை கேட்கும்படியாக ஆண்டவரிடத்தில் நெருங்கினார்கள். வசனத்தை கேட்கும் ஆர்வம் ஆண்டவர் ஊழியம் செய்யும் பொழுது இருந்தது. ஹல்லேலூயா. வசனம்தான் நம்மை உருவாக்கும். ஆண்டவரோட வசனம்தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கேயெல்லாம் போனாங்களோ அங்கேயெல்லாம் திரளான ஜனங்கள் வசனத்தை கேட்கும்படியாக அவரே நெருங்கினார்கள். ஆமேன். இந்த கால வேளையிலும் நீங்கள் வசனத்தை கேட்கும்படியாக உங்கள் மனதை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அது உருவாக்குகிறதாக இருக்கிறது. வசனம் நம்மளோட வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. வசனம் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம். லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த அருமையான வசனம். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அவர்கள் மீன் பிடிக்க போகும் பொழுது பேதுருவும் அவர்கள் சீஷர்களும் மீன் பிடிக்க போகும் பொழுது ஒரு மீனும் அகப்படலை. முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். 5:3-4 நம்ம வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தில் அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படலை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே, இங்கே வார்த்தை வருது, ஆண்டவரோட வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அப்போ ஆண்டவரோட வார்த்தையின்படியே, அப்போ சீஷர்கள் ஆண்டவரோட வார்த்தைக்கு முதல்ல என்ன செய்தாங்க? கீழ்ப்படிஞ்சாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் நம்மளோட வாழ்க்கை மாற்றுகிறதாக இருக்கிறது. ஆண்டவரோட வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாத வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை மாறவே மாறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரோட வார்த்தை நாம் கேட்கிறது மட்டும் இல்லாமல் ஆண்டவரோட வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. 5:6 வாசிப்போம். 5:6. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது ஆசீர்வாதம் வந்தது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாத வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வாதமாகவே இருக்காது. நாம் ஜெபிக்கிறோம், நாம் உபவாசம் பண்ணுகிறோம், நாம் கூட்டங்களில் பங்கு பெறுகிறோம். ஆனால் ஆண்டவரோட வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது இங்கே சீஷர்கள் அவங்க முழுவதும் என்ன செய்தாங்க? வலையை போட்டாங்க, ஒன்றும் கிடைக்கல.
நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? ஆண்டவரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒரு மீன் கூட, ஒரு நெத்தலி கூட அகப்படலை, ஒன்றும் கிடைக்கல. இனி ராத்திரி நாங்கள் தூங்காமல் இருந்து இனி நாங்கள் எங்கே போய் மறுபடியும் நாங்கள் போய் வலையை போட போகிறோம்? சான்ஸே இல்லை ஆண்டவரேன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? ஆனால் சீஷர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அதனால் வலை முழுவதும் மீன் கிடச்சிச்சு. எவ்வளோ ஒரு பெரிய அதிசயம் பாருங்கள். இது உலக பிரகாரமாக மீன் பிடிக்கிற காரியம், இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பகுதி. இதனோட பிற்பாடு தான் உங்களுக்கு இதனோட எல்லாமே தெரியும். அப்போ ஒரு மீன் அகப்படாத நேரத்தில், உங்களோட வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காத நேரத்தில் நீங்கள் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. ஆண்டவரோட சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரோட சமூகத்தில் நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்க முடியாது, இதுவரைக்கும் நடந்துடாத காரியங்களை நடக்க வேண்டுமானால் அவரோட வார்த்தையை கேட்பதுக்கு நாம் தனியாக அமர்ந்திருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரோட வார்த்தையை கொண்டு ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நாம் ஆண்டவரோட வார்த்தைக்கு, அதாவது ஆண்டவர் சொன்னது அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. வலை கிழியத்தக்கதாக மிகுதியான மீன்களே பிடித்தார்கள். அப்போ நிறைய மீன் கிடைச்சிச்சு. ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, நிறைய மீன் கிடைச்சிச்சு. 7-8 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அதில் பக்கத்தில் உள்ள எல்லா படவுகளையும் கூப்பிட்டாங்கன்னு வாசிக்கிறோம். அதாவது பயங்கர ஆசீர்வாதம். வாங்க வாங்க, எங்களுக்கு இந்த வலையை எங்களால் இழுக்க முடியல. அது நான் சுருக்கமாக சொல்கிறேன், எல்லாம் வாசிக்க நேரம் உங்களுக்கு தெரிந்த வேத பகுதினால. அப்போ பக்கத்தில் உள்ள எல்லா படவையும் கூப்பிடுறாங்க, எல்லாரும் வாங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க தொடங்கினா அது யாரும் தடுக்க முடியாது. அருமையான சகோதரனோட சாட்சியை கேட்ட பொழுது எனக்கு உண்மையாகவே அழுக வந்துச்சு. இங்கே இருக்கிற நம்மளோட வாழ்க்கையில் அவர் எவ்வளோ தாழ்மையாக அந்த சாட்சியை சொன்னாங்க பார்த்தீங்களா? அவர் குடிசையில் இருந்தாங்க, மழை பெய்யும் பொழுது நனையும். நம்ம வாழ்க்கையெல்லாம் அப்படி தான். இப்போ நம்ம நல்ல ஜோராக ஜெய்ஜாண்டிக்காக நடக்கிறதுனால நம்ம இப்படியே யாருமே வரலை. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. அப்போ வலையை கிழியத்தக்கதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாங்க. பக்கத்தில் உள்ள படவுகளை எல்லாம் கூப்பிடுறாங்க, வாங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு பயங்கரமான, அதாவது ஒரு நம்ப முடியாத ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உங்களை தேவன் ஆசீர்வதிக்க தொடங்கினா நீங்களே நம்ப முடியாது. ஆமேன். இங்கே இருக்கிற ஓரோ மக்களோட சாட்சியும் கேட்டால் ஓரோ மக்களும் இப்படி சொல்ல முடியும், நான் இப்படி தான் இருந்தேன். ஆனால் சில மக்கள் இருக்கிறாங்க, நான் இன்னும் கஷ்டப்படவே இல்லை, நான் பிறந்த பொழுதே செல்ஃபோனோடு தான் வந்தேன், நான் பிறந்த போதே எங்கள் அப்பா பெரிய ஐஸ்வர்யவான். உங்களுக்கு தெரியாதா? ஆனால் ஒன்றும் இருக்காது, ஜீரோவில் இருக்கும், மைனஸில் இருக்கும். ஆனால் அந்த பெருமையான பேச்சுகள் எங்களோட பேசுவாங்க. ஆண்டவரோட சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி தேவனோட சமூகத்தில் நாம் கேட்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் அவர் நோ சொல்லவே மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பிறக்கும் பொழுதே இந்த பூமியில் இங்கே இருக்கிற யாரும் கோடீஸ்வரங்களாக பிறக்கலை. நம்ம சபையில் முன்னாடி ஒரு மனுஷன் இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷன். இப்போ இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷன், ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷன். நாங்கள் அதிகமாக உதவி செய்வோம், உங்களோட வீட்டில் போவோம், ஜெபம் பண்ணுவோம், அப்போ எல்லாம் நிறைய உதவி செய்வோம். அப்போ கொஞ்சம் காசெல்லாம் அது உண்மையான வழியில் உள்ள காசும் இல்லை, அது வேறு விஷயம், அது போகட்டும், அது நமக்கு வேண்டாம். ஆனால் தானாகவே சில காரியங்களில் இறங்கி சில காசெல்லாம் வந்த பொழுது நாங்கள் ஒரு நாள் அவங்க வீட்டில் விசிட்டிங் போகும்போது அப்படி சொல்கிறாரு, பாஸ்டர் பாருங்கள், நாங்கள் சோபா எல்லாம் வாங்கி போட்டிருக்கோம், பார்த்தீங்களா பாஸ்டர் எவ்வளோ நல்ல சோபா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசுனாங்க. எப்போதுமே அவர் பெருமையாக தான் பேசுவார், அவரோட நாக்கே பெருமை தான். அப்போ நான் எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, ஆமாம் பிரதர், நான் அந்த உடைஞ்ச செயரில் நீங்கள் அப்போ வாழ்ந்தீங்கல்ல அந்த இடத்துல, அந்த இடத்த நான் சொல்ல மாட்டேன், எனக்கு சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் எப்போ செயரில் அப்படி கிழிஞ்ச செயரில் உட்கார்ந்தோம், எப்போ நாங்கள் உடைந்த செயரில் உட்கார்ந்தோம். பெருமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அல்ல, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன்.
பக்கத்தில் உள்ள படகையெல்லாம் கூப்பிட்டாங்க. நமக்கு ஆசீர்வாதம் வரும்பொழுது பக்கத்து வீட்டாரெல்லாம் தெரியணும், நீங்கள் தேவனோட பிள்ளைகள், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பெருமை அல்ல, இயேசுவை ஆராதிக்கிறதுனால ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்று பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியணும். ஹல்லேலூயா. நிறைய மீன் படகு பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிடுறாங்க, நீங்கள் வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி. உங்கள் வீட்டில் நிறைய ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. ஹல்லேலூயா. மாவில் 10 மாங்காய் காய்த்தா 4 மாங்காய் கொடுங்க. உங்கள் வீட்டில் பச்சை மிளகாய் காய்ச்சா கொஞ்சம் பறித்து புறஜாதியாருக்கு கொடுங்க. பாவக்காய் காய்ச்சா கொஞ்சம் கொடுங்க. தேங்காய் காய்ச்சா கொஞ்சம் கொடுங்க. சத்தத்தே காணோம். ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் மாங்காவும் இல்லை, தேங்காவும் இல்லை, பச்சை மிளகாவும் இல்லை. என்ன அமைதி பார்த்தீங்களா? ஏன்னா இது வரைக்கும் கொடுக்கலை, அது அமைதி எனக்கு தெரியுது. ஹல்லேலூயா. கொடுங்க, பக்கத்து படகுகளுக்கு கொடுங்க, பக்கத்து வீட்டுகளுக்கு கொடுங்க. நீங்கள் கொடுத்தால் நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீங்க. சில மனுஷர் இருக்காங்க, சொல்லுவாங்கள்ல, என்னோடய பிரசங்கம் எப்போதும் கொஞ்சம் எப்படின்னு சொல்லலை எனக்கு தெரியல, சொல்லுவாங்கள்ல, கையை அறுத்து போட்டுட்டு போனால் உப்பு தேய்க்க மாட்டாங்களாம். கையை இப்போ வெட்டி போட்டுட்டு நீங்கள் போனால் அவங்க உப்பு தேய்க்க மாட்டாங்களாம். சுண்ணாம்பு நாங்கள் உப்புன்னு சொல்லுவோம். உப்பு வச்சா சீக்கிரம் காஞ்சிடும், சரியா? சுண்ணாம்பு நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைல்ல, அதனால் உப்புன்னு தான் சொல்லணும். அப்போ உப்பு தேய்க்க மாட்டாங்களாம். நான் சொல்கிறேன், ஈகை குணம் நமக்கு தேவை. என்ன இருந்தாலும் கொஞ்சம் கொடுங்களே. இதில் நமக்கு என்ன குறைந்து போக போகுது? புறஜாதிகள் பரவாயில்ல, இந்த சர்ச்சுக்கு போகிறவங்க எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து உதவி செய்கிறாங்களே, அப்படி ஒரு நம்மை குறித்து அவர்கள் நல்லது சொல்லுவாங்க. அவங்களும் ஒரு டைம் வரும் பொழுது என்ன செய்வாங்க? ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க, இந்த இயேசு எனக்கு தேவை என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழித்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம வீடு நிரம்பும். உங்கள் சொந்தக்கார வீட்டில் வந்து ஆசீர்வாதம் போகும், பக்கத்து வீடுகளில் வந்து ஆசீர்வாதம் போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம் அடுத்த வசனம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததின் மித்தம் அவனுக்கும் அவனோடு கூடியிருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியால் அவங்களால நம்பவே முடியல, எங்க வலையில இவ்வளவு மீன் கிடைச்சது. ஆமீன், ஆமீன். நம்ம வாழ்க்கையிலூட நம்ப முடியாத ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்துருக்காங்கல்ல. ஏன்டே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, நான் நம்பவே இல்லை பாஸ்டம்மான்னு சொல்லுவாங்க. நான் நம்பவே இல்லை, என்னாலே நம்ப முடியலம்பாங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷமான காரியங்கள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறாங்க, பிரமிக்கத்தக்கதாக. பிரமிப்பினா என்ன? அதுதான் பிரமிப்பு. நம்மளுக்கா இது நடந்திருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பிரமிக்கத்தக்கதான அற்புதங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10ஆம் வசனம் வாசிங்க. சீமோனுக்கும் கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். இதெல்லாம் கண்டுட்டு சீமோனும் அவங்க கூட்டாளிகள் எல்லாரும் அங்கே உட்காரல. ஆண்டவர் போட்டாரே போடு, நீ ஆசீர்வாதத்தை வைத்து நீ இங்கே உட்காரதுக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கலை, போ மனுஷரை பிடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை ஆண்டவர் சும்மா ஆசீர்வதிக்கிறது கிடையாது, ஒரு நோக்கத்தோடு தான் ஆசீர்வதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. விசுவாசிகளோட வாழ்க்கையில் எல்லா மனிதர்களையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். சீமோனை பார்த்து, உன்னை இது முதல் மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன். இங்கே இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி நான் கேட்குறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நல்ல வேலையில் இருக்கிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. நீங்கள் போய் மனுஷரை பிடிக்கினா என்ன? மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள், இயேசுவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காங்கல்ல, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்காங்கல்ல, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கல்ல, திரளான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாங்கல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரே போடு போட்டாங்க, மனுஷரே பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னாங்க.
அடுத்த 11வது வசனம் வாசிங்க. அவர்கள் படவுகளை கரையில் கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஹalleluya, ஹalleluya. இப்போ தான் 4 மீன் கிடச்சிச்சு, நீ போய் மனுஷரை பிடிக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. ஹalleluya. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இந்த கால வேளையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை மட்டும் நாம் பார்த்துட்டு உலக பிரகாரமான காரியங்களிலும் மட்டும் நாம் மூழ்கி இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு நாள் வரும். ஹalleluya, ஹalleluya. தேவன் நம்மை எதுக்காக ஆசீர்வதித்திருக்கிறார்? தேவன் நம்மை எதுக்காக இந்த பூமியில் ரட்சித்தார்? தேவன் நம்மை எதுக்காக இந்த பூமியில் இவ்வளோ உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறாங்க என்ற சிந்தையை இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நான், என் குடும்பம், என்னோட பிள்ளைகள், என்னோட பேர பிள்ளைகள், அதுக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கலை. நம்மளோட வாழ்க்கையிலே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் அநேகம் உண்டு. சீஷர்கள் எல்லாவற்றையும் விட்டு போனாங்க. அவர்களுக்கு ஒன்று ஆசீர்வாதம் இல்லாத நேரத்திலே ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். ஆண்டவரோட வார்த்தையின்படியே அவர்கள் செய்தார்கள். திரளான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். ஆனால் தேவனுடைய அழைப்புக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தாங்க. ஆமேன், ஹalleluya. எல்லாவற்றையும் விட்டு அப்போ நம்மளோட வாழ்க்கையிலே நான் உங்களை எல்லாம் விட்டெல்லாம் நீங்கள் தேவனுக்கு எதுவும் செய்ய நான் சொல்லவில்லை. ஆனால் நமது நேரங்கள், நமது குடும்ப வாழ்க்கை, நம்மளோட பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? இந்த சீஷர்களே போல தேவனுக்காக நம்ம வளர்க்கிறோமா? தேவனுடைய வார்த்தையை சொல்லி நாம் வளர்க்கிறோமா? நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோமா? நாம் கர்த்தருக்காக ஏதாவது செய்கிறோமா? நாம் கர்த்தருக்காக ஏதோ சாதிக்கிறோமா? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பூமியோடு அழிந்து போகும். ஒரு தரி மண்ணு கூட நாம் இந்த பூமியில் இருந்து எடுத்து செல்ல முடியாது. ஹalleluya, ஹalleluya. தேவனுக்கு கொஞ்ச நேரமாகலும் நேரத்தை எடுத்து ஒரு நபருக்காகலும் நாம் தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். எல்லாரோடும் நாம் பேசுகிறோம், எல்லாரோடும் நாம் பழகுகிறோம். நமக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க, நமக்கு உற்றார்கள் இருக்கிறாங்க, உறவினர்கள் இருக்கிறாங்க, நமக்கு தெரிந்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்களை ஆசீர்வதித்த தெய்வத்துக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் என்ன செய்கிறேன்? ஹalleluya, ஹalleluya. பேதுரு எல்லாவற்றையும், அதாவது ஒன்றும் அவங்க வலை கூட எடுத்துகிட்டு போகலை, எல்லாவற்றையும் விட்டுட்டு, அதான் வார்த்தை சொல்லுது, அவர்கள் படவுகளை கரையில் கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் பின் சென்றார்கள். ஒன்றுமே அவங்க எடுத்துட்டு போகலை. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் கெட்டிப்பிடித்து வாழ்வதுக்கு அல்ல. தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஆசீர்வாதத்தை மட்டும் நாம் பார்த்து இந்த உலகத்தில் நாம் ஒரு நாளும் தேவனுடைய வேலையை நாம் செய்யாமல் இருக்கவே கூடாது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படிங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுருவே ஆண்டவர் அழைக்கிறாரு. பேதுரு ஊழியத்துக்கு போகிறாங்க. பேதுரு ஊழியத்துக்கு போன உடனே ஆண்டவரோட வசனத்தை பிரசங்கிக்கிறாங்க. அது அப்போஸ்தலர்
2:37 முடிய. சரியா? அப்பம் அவர்களை இதே அவர்கள் கேட்டபொழுது பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு. இதே அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்துண்டவர்களாக பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரோட வார்த்தையை சொல்லும் பொழுது, இன்னைக்கு வரைக்கும் ஆகல, யாராவதெങ്കിലും உங்கள்கிட்ட கேட்டிருக்கீங்களா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு தான் பாஸ்டம்மா, நாங்கள் எங்கேயுமே யாருக்குமே எதுவுமே சொல்ல போகிறதில்லை, நாங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லி எங்களுக்கு பழக்கமே இல்லையே. பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது குத்தப்பட்டவர்களாக, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஜனங்கள் கேட்குறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரோட வார்த்தையை சொல்ல வாஞ்சித்தால் நிச்சயமாகவே நீங்கள் சந்திக்கிற ஆத்துமாக்கள் தேவனோட ராஜ்யத்துக்கு வருவார்கள். ஹல்லேலூயா. அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த காலவேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஓரோருக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஓரோரோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். 38ஆம் வசனம் வாசியுங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். கர்த்தரோட வார்த்தையை கேட்டால் மட்டும் போதாது, ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள் என்று சொன்னார்கள். உடனே நடக்குது, அன்னைக்கே நடக்குது. பேதுரு பிரசங்கம் பண்ணின உடனே அன்னைக்கே நடக்கிறது. நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாங்க, ஒருவர் கூட ரட்சிக்கப்படலை. ஆனால் பேதுரு ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரோட வார்த்தையை பிரசங்கம் பண்ண போகும் பொழுது பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு பலத்த கிரியைகளை ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஆண்டவர் உணர்த்துகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவரை நோக்கி ஜெபித்து நீங்கள் போகும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் மூலமாக ஒரு ஆத்மா மனம் திரும்பும், உங்கள் மூலமாக ஒரு ஆத்மா ஞானஸ்நானம் எடுக்கும், உங்கள் மூலமாக தேவனோட ராஜ்யத்தில் ஒரு ஆத்மா வந்து சேரும். ஹல்லேலூயா. அதே போல் சந்தோஷம் நமக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ சொத்து, வேதம் சொல்லுகிறது ஒரு ஆத்மா உலகத்தைக்காலும் ஆத்மா உலகத்தைக்காலும் விலையேறப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இங்கே இருக்கிற ஓரோ மக்களும் ஆத்துமா மேலே கர்சனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. 41வது வசனம் வாசிப்போம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போ பேதுரு நின்று பிரசங்கம் பண்ணி ஆண்டவரோட வார்த்தையை கேட்ட உடனே அன்றைய தினத்திலே தள்ளி வைக்கல. ஹல்லேலூயா. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று தேவனோட கட்டளை. ஏனென்றால் நம்ம ஆண்டவரே ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. அவர் நமக்கு காட்டி வைத்து போன முன் உதாரணமாக இருக்கிறது. அப்போ அன்றைய தினமே அவனோட வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறை 3000 பேர் சேர்த்து கொண்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3000 மெம்பர்ஸ் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க ஒரே பிரசங்கத்தில். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே நம்மை தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தெய்வ ஜனமே, நம்ம வாழ்க்கையில் எது இந்த உலகத்தில் நம்ம நேடினாலும் ஆத்துமாக்கள் மேலே கர்சனையும் அக்கறையும் இல்லை என்றால், அதனால் நம்ம இந்த பூமியில் என்ன செய்தாலும் ஆண்டவர் அதில் திருப்தி அடைய மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை. இப்போ பாருங்கள், ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் எல்லாருக்கும் அது இன்றைக்கு என்ன சொல்கிறது, உலகத்தில் 2வது ட்ராஜடின்னு சொல்கிறாங்க. என்ன கொண்டு போனாங்க?
சொந்த உடலே கூட யாரென்னு அறியாத அளவுக்கு சொந்த பந்தங்கள், சொந்த ஜனங்கள் என்ன என்று தெரியாத அளவுக்கு, அதாவது என்ன சொல்றன்னு தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய ட்ராஜடி. ஹல்லேலூயா. இன்னைக்கும் என்னோட நெஞ்சில் நின்று அது தீராத ஒரு கவலைன்னு சொல்கிறதோட பயங்கரமான ஒரு மாறாத ஒரு கவலையாகவே எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிக்க போன காலேஜில் மெடிசினுக்கு போன பிள்ளைகள், அங்கே போய் விழுந்த அந்த பிள்ளைகள் இருந்தாங்க. எத்தனையோ எதிர்பார்ப்போடு அந்த குடும்பங்கள் அந்த பிள்ளைகளை படிக்க வச்சாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு டீ கடை வைத்திருந்த ஒரு தாயின் தகப்பன் ஒரு சின்ன குடிசை தான். அந்த தகப்பன் வீட்டுக்கு சாப்பிட போனாங்க. அந்த தாய் டீ கடையிலிருந்து டீ கொடுத்துட்டு இருந்தாங்க, விற்றுட்டு இருந்தாங்க. அந்த பையனுக்கு 11 வயசு. அந்த பையன் தாய்க்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃப்ளைட்டு விடுற இடத்துல சொல்கிறேன். தாய்க்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு, அம்மா நான் இந்த மரத்துக்கு அடியில் கொஞ்சம் நேரம் போய் படுத்துறேம்மா, நல்ல நிழல் தானேம்மான்னு சொல்லி அந்த மரத்துக்கு அடியில் போய் அந்த 11 வயசு பையன் படுத்துருக்கு. அந்த பையனும் இறந்து போயிட்டான். எவ்வளோ பெரிய கொடூரங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது. உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்ம வாழ்க்கையிலே தேவன் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிற ஒரு நோக்கம் உண்டு. தீராத வியாதிகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கவில்லை, நம்ம குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை. நம்மை ஆண்டவர் சுரட்சிதமாக காப்பதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு அன்றைக்கே ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு சபையில் அங்கத்தினர் ஆகிறது முக்கியம் இல்லை. அடுத்ததுதான் என்னோட செய்தியோட தலைப்பே இப்போ தான் வருது, காட்ஸ் நெட். முதல்ல சொன்னேன்லே, ஆண்டவரின் பல. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் இன்ட்ரடக்ஷன். ஆண்டவர் பேதுரு 3000 பேரை சேர்த்தாங்க. ஆனால் இவர்களெல்லாம் போய் சேர வேண்டிய ஒரு இடம் உண்டு. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையில் வந்தால் மட்டும் போதாது, அதுக்கு பிற்பாடுள்ள வாழ்க்கை தான் மிகப்பெரிய வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம். மத்தேயு 13:45. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. இவர்களையெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பரலோக ராஜ்யம் என்னத்துக்கு ஒப்பாயிருக்கிறது? எல்லாரும் வசனம் பார்க்குறீங்களா? இல்லை பிளேன் ராஜடிக்கு அங்கே நிற்கிறீங்களா? பரலோக ராஜ்யம் நல்ல முத்துகளை தேடுகிறதுல. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் நல்ல முத்துகளாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்படுறது பெருசில்லை, மனம் திரும்புறது பெருசில்லை, ஞானஸ்நானம் எடுக்கிறது பெருசில்லை. இன்றைக்கு அநேக மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படா ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், எங்கே போகிறோம்? சபைக்கு போகிறோம். ஆமீன். கல்வாரி சபையினோட சொல்ல மாட்டாங்க. எங்கே போகிறோம்? சபைக்கு போகிறோம். நல்லது. ஆனால் நீங்கள் முத்தா இருக்கிறீங்களா? ஆண்டவர் விரும்புகிற முத்தா இருக்கிறீங்களா? ஒரு ஆமீனும் வராது. ஹல்லேலூயா. முத்துக்கள் மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போ ஒரு வியாபாரியானவன் நல்ல முத்தை தேடி கண்டுபிடிக்கிற வியாபாரியாக இருக்கிறான். 46ஆம் வசனம். அவன் விலையுறந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அந்த வியாபாரியானவன் ஒரு விலை உயர்ந்த முத்தை பார்த்த உடனே தனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்றுட்டு என்ன செய்கிறான்? அதை வாங்கிறதுக்கு போகிறான். அடுத்த வசனம் 47. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. காட்ஸ் நெட். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவரின் வலை.
அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆமேன், ஆமேன். அந்த நாள் சீக்கிரமாக வரப்போகிறது. வலையிலே எல்லா மீன்களும் சேரும். பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவித மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனோட மீனிங் என்னன்னா, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆண்டவரை அறிந்தவங்களே தான் சொல்கிறேன். இயேசுவின் பிள்ளை, நாங்கள்லாம் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்கிற எல்லா மக்களையும் ஆண்டவர் ஒரு வலைக்குள்ளே கொண்டு வருவாங்க. அகில உலகம் சேர்ந்து ஒரு கடல். ஆமேன். இந்த கடல் வலை போட்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் சேர்த்து கொள்வாங்க. ஆமேன். அடுத்த வசனம் 48. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எறிந்து போடுவார்கள். அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இந்த வசனம் எல்லாரும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஆவிக்குரிய சபையில் வர்றதுனால பரலோகம் நான் போவேன் என்று நாம் தப்பாய் ஒரு நாளும் கணக்கு போடக்கூடாது. நீங்கள் முத்துகளாக வாழ வேண்டும். முத்துகள்னா என்ன? ஆண்டவரோட வசனத்தின்படி வாழணும். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். இங்கே அது நிறைந்தது, அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். அப்போது உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் ஆண்டவர் கூட்டி சேர்த்து நல்லவைகள் மட்டும்தான் பரலோகம் போகும். நல்லவைகள்னா என்ன? தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து, தேவனோட வசனத்தின்படி வாழ்ந்து, தேவனுக்கு பயந்து வாழ்ந்து, தேவனோட கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கரத்திரை அற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்களை மட்டும்தான் ஆண்டவர் அவரோட ராஜ்யத்தில் கூட்டி சேர்ப்பாங்க. அல்லாததை எல்லாம் பிரித்து என்ன செய்வாங்க? பிரித்து எரிந்து போடுவார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் யாரெல்லாம் கடற்கரையில் போயிருக்கிறீங்க, வலையில் மீன் ஏறுறது பார்த்துருக்கீங்க? கடலில் போய், அதாவது அந்த முக்கோர்கள் வலையை இழுத்து கொண்டு வந்து கரையில் கொண்டு வருவாங்க, மீனோடு கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம வாசித்தோம் இல்லை, நல்லவைகளை எல்லாம் பிரிக்கும், ஆகாதவைகளை எல்லாம். அதாவது இந்த போனது வந்தது, கடலில் நின்று நிறைய பாசி தூசி குப்பை எல்லாம் வரும் அந்த வலையில். அப்போ அதையெல்லாம் பிரித்து மாற்றிடுவாங்க, நல்லதை மட்டும்தான் எடுப்பாங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி நல்ல இங்கே இருக்கிற எல்லா மீன்களும் நீங்கள்லாம் நல்ல மீன்கள் தான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில் குறைகள் என்ன என்று நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். நல்லவைகளை மட்டும்தான் ஆண்டவர் எடுப்பாங்க. அல்லாதவைகளை எல்லாம் தேவன் என்ன செய்வாங்கன்னு அடுத்த வசனம் வாசிப்போம். 50வது வசனம் மட்டும் படிங்க. அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அல்லாததெல்லாம் என்ன செய்வாங்க? யாருக்கும் கொடுக்க கூட மாட்டாங்க, அக்கினி சூளையில் போடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சூளையை போல எரிகிற நாள் வரும். ஆகாததை எல்லாம் அக்கினியில் போடுவாங்க. நீங்கள் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நாம் என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும், என்னதான் நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளாய் மாறினாலும், என்னதான் வசனம் கேட்டாலும், நாம் விட்டு வந்த காரியங்களை நாம் பின்பற்றவே கூடாது. ஒரு காலத்தில் நாம் விக்கிரக ஆராதனை பின்பற்றி இருக்கலாம், ஒரு காலத்தில் நாம் ரோமன் கத்தோலிக்க சபையில் இருந்திருக்கலாம். மறுபடியும் போய் எங்கேயாலும் போகும்போது மாதாவை பார்த்த உடனே, மாதா நல்ல தாய் தான், அது ஒரு குறையும் நம்ம சொல்லவே கூடாது. மாதாவோட நல்ல தாயோட நல்ல பண்புகளை நம்ம பின்பற்ற வேண்டும். அதை விட்டுட்டு ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்றினாலும் மாதாவை பார்த்த உடனே அங்கே போய் உட்கார்ந்து ஒரு ஜெபம், ஏன்னா மாதா மூலமாக ஏதாவது அங்கே நடக்கட்டு,
அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரே, என் வேலை இனியும் வரவில்லை, ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்னன்னு. சொந்தம் தாயே பார்த்த இயேசு என்ன சொன்னார்? ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இனியும் வரவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் விசுவாசிகளாக இருந்தாலும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம் என்னென்ன தவறு செய்தேனோ அதெல்லாம் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் பிரிக்கிற ஒரு நாள் வரும். ஆண்டவர் பிரிக்கும் பொழுது நீங்கள் பரலோகத்தில் போவீங்களா, அக்கினி சூளைக்குள்ளே போவீங்களா? ஆண்டவர் உங்களை என்னையும் ரட்சித்தது உண்மையானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இன்றைக்கு தேவை. ஆண்டவர் கூட்டி சேர்க்கிற அத்தனை ஜனங்களும், யார் இந்த உலகத்தில் பிரசங்கம் பண்ணினாலும், யார் மூலம் யார் ரட்சிக்கப்பட்டாலும், வாழ்க்கை மாற்றம் மிக மிக முக்கியம். இன்றைக்கு ஆண்டவர் மேலே பயம் கிடையாது. எப்படியும் வாழ்ந்துக்கலாம், எது வேணாலும் செய்துக்கலாம். அதல்ல வாழ்க்கை. அநேகர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அநேக கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க. ஆனால் அந்த பழக்கங்கள் மறுபடியும் அவங்களோட வாழ்க்கையை ஒட்டி கொண்டே இருக்கிறது. சிலவங்க செல்ஃபோன் பாவம் அல்ல, செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது எந்த விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. கர்த்தருக்குள்ள அருமையான வாலிப தங்கை, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் படிப்பதுக்கு செல்ஃபோன் யூஸ் பண்ணுங்க, நான் அது வேண்டான்னு சொல்லவில்லை. அதுவும் கூட நீங்கள் இதே மாதிரி பேப்பரில் பிரிண்ட் எடுத்து படியுங்க, உங்கள் கண் நல்லா இருக்கும். செல்ஃபோனில் நீங்கள் படித்தா உங்கள் கண்ணெல்லாம் சீக்கிரம் கெட்டு போயிடும். பெற்றோருக்கு தெரியாமல் இன்றைக்கு உலகத்துக்கு அழிவுக்கு மெயின் காரணமே செல்ஃபோன் தான். செல்ஃபோன் காரணம் இல்லை, பார்க்குது, அது உபயோகிக்கிற விதம். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏது எப்படி யூஸ் பண்ண வேண்டும் என்று ரட்சிக்கப்பட்ட பெற்றோரும் தெரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த பிள்ளை, அதாவது டீனேஜில் வந்த பிள்ளைகள் ரூமை சாத்தி தாப்பு போடுறாங்களோ, எந்த பிள்ளைகளும் ரூமை சாத்தி தாப்பு போட விடாதீங்க. அங்கே பிரச்சனை இருக்கிறது. பெற்றோருக்கு தெரியாமல் நீ ஏன் ரூமை சாத்தி தாப்பு போடணும்? உனக்கு என்ன ரகசியம் இருக்குது? புரியுதுங்களா உங்களுக்கு? கவனம் கவனம். சில பிள்ளைகள் அப்படியே போர்வையை போத்திக்குவாங்க, போர்வைக்கு அடியில் அப்படியே லைட்டு வெளிச்சம் தெரியும். என்ன லைட்டு வெளிச்சம்? செல்ஃபோன் லைட்டு வெளிச்சம். எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் எது செய்தாலும் உங்கள் அப்பா அம்மா உங்களை பார்க்குறாங்களோ இல்லையோ, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா உங்களை பார்க்குறார். பிரிக்கிற நாள் வரும், பரலோகமா அக்கினியா, பிரிக்கிற நாள் வரும். அது வெகு சீக்கிரத்திலே வரும். வாக்கு பண்ணினவர் அவர் ஒருபோதும் தாமதம் பண்ண மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற பெரியோர்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை என்ன என்றால், அதிகமாக நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் தயவு செய்து அதிகமாக தேவனோடு இணைந்து சேர்ந்து ஜீவிக்க பழகுங்க. கர்த்தரோட வார்த்தையை மற்றவர்களுக்கு கொண்டு போங்க. கர்த்தரோட வார்த்தையை நீங்கள் படியுங்க. அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா, ஜெபத்தில் உட்காருனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் போகிறதே தெரியாது. செல்ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போடுங்க. ஏன்னா அதுதான் ஒரு சாத்தானாகவே, அதாவது செல்ஃபோன் சாத்தான் அல்ல, நம்ம காதில் ஓ அது வரைக்கும் தானே பார்த்தேன், அது முழுமையாக பார்த்துக்கலாம், அது வரைக்கும் தானே போயிடுச்சு. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன், செல்ஃபோன் உங்களை பரலோகம் கொண்டு போகாது. ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வேறு ஊன்றி கர்த்தரோட வார்த்தைக்கு பயந்து வாழ்ந்தால் தான் தேவனோட ராஜ்யத்திலே நீங்கள் போக முடியும். ஹல்லேலூயா,
ஹalleluya. இந்த உலகத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டு வாழுகிறது எதுக்காக? தேவனோட ராஜ்யத்துக்கு போனோம் தானே. ஹalleluya. அங்கே நீங்கள் போகலைன்னா இந்த பூமியில் நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களோட உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறது ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். நீங்கள் விட்டு வந்த பாவங்களுக்கு நீங்கள் திரும்பி போனால் நிச்சயமாகவே நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒட்டி கொண்டிருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் கைவிடப்பட்ட மக்களாக காணப்படுவோம். இந்த கால வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தயவாக நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றுங்க. நீங்கள் உங்களே காப்பாற்றி கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் ஆண்டவரோட வார்த்தையை சொல்லுங்க. இன்றைக்கு உலகம் போகிற போக்கு மிக ஆபத்தான சூழ்நிலையிலே காணப்படுகிறோம். சத்தியம் நிறைந்த சபைகள் இல்லை, சத்தியத்தை போதிக்கிற சபைகள் இல்லை. மக்கள் சபையில் வந்தால் போதும், அதுதான் சர்ச்சு. அதுதான் சர்ச்சு அல்ல. ஆண்டவர் பிரிக்கிற நாள் வரும். ஆண்டவர் பிரிக்கும் பொழுது நம்ம எங்கே இருப்போம்? உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் வலையில் சேர்ப்பாங்க, தனித்தனியாக பிரிப்பாங்க. பிரிக்கும் பொழுது அக்கினியா பரலோகமா, அக்கினியா பரலோகமா? உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். குடும்ப தலைவர்கள், நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் மனைவியை எல்லாரையும் நல்ல ஆண்டவருக்குள்ளே வேரூன்றி, நீங்கள் தான் குடும்பத்துக்கு தலை. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் கர்த்தருக்குள்ளே நீங்கள் வேரூன்றி வளர்க்க பழகி கொள்ளுங்க. அது நீங்கள் அவர்களை நடத்தக்கூடிய திறமை வாய்ந்த குடும்ப தலைவர்களாக இருக்கு. ஆர்டர் அதுதானே. சபைக்கு தலை கிறிஸ்து, குடும்பத்துக்கு தலை யார்? தலைகளெல்லாம் சொல்லுங்க. நான் தான் சொல்ல முடியுதா? யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, பார்த்தீங்களா? நான் தான் சொல்லுங்க அப்படி. நான் தான் சொல்லணும். அப்படிதான் ஆண்டவருடைய ஆர்டர், அப்படிதான். பழகிக்கொள்ளுங்க. எல்லாரும் தேவ சித்தத்தின்படி வாழ பழகுங்க. தேவனுக்காக வாழ பழகுங்க. தேவனுக்கே வாழ பழகுங்க. படிக்கிற எல்லா பிள்ளைகளும் உள்ள கவனத்துக்கு, எல்லாரும் என்னைக்கு ஆண்டவர் வராதுன்னெல்லாம் நமக்கு தெரியாது. அது சொன்னதான் நம்ம ரெடி ஆகிடுவோமே, சொன்னதான் நம்ம ரெடி ஆகிடுவோமே, இல்லையா? வாலிப வயதில் வருகிற எல்லா உங்களோட உலக பிரகாரமான நிறைய ஈர்ப்புகள் வரும். அந்த ஈர்ப்புக்கெல்லாம் நீங்கள் உங்களை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவரை அறியுங்க. ரெண்டாவது உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க, நல்லா படியுங்க. ஆண்டவரோட வருகை தாமதமானால் உங்கள் குடும்பங்களை எல்லாம் முன்னுக்கு கொண்டு வருவதுக்கு சிந்தித்து செயல்படுங்க. ஆமேன். பெற்றோரோட கஷ்டங்களை அறிந்து நீங்கள் படியுங்க. கூடுமான வரைக்கும் செல்ஃபோன் யூஸ் பண்ணாமே இருங்க. உங்களுக்கு செல்ஃபோன் தேவையே இல்லை. உங்களுக்கு எதுக்கு செல்ஃபோன்? காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் சொல்கிறாங்க, செல்ஃபோனில் தான் எங்களுக்கு எல்லாம் வரும், மெசேஜ் வந்தால் அது பார்த்துக்கோங்க, அது வேண்டாம் நான் சொல்லலை. ஆனால் செல்ஃபோன் அல்ல வாழ்க்கை. தேவனோட வார்த்தையும் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறதான் வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் நம்மளோட வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பிறக்கும் பொழுது நம்ம எல்லாரும் ஒரு குணத்தோடு பிறந்திருப்போம். நம்ம குணங்களை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம சுபாவ குணங்களை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவரே போல மாற நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் ஆண்டவரே போல மாறணும்னு ஜெபம் பண்ணினா பத்தாது. ஆண்டவரே போல மாற நம்மை முதலாவது ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உண்மை போல என்னை மாற்றும். நம்ம சொல்கிறது சரிதான், ஆனால் மாற நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மளோட சுபாவ குணங்கள் மாற வேண்டும். சுபாவிகளாக மாற வேண்டும்.
நல்ல குணம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் திருச்சபைக்கும் பழுதற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவைக்கு போகும்போது சொன்னாங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு. ஆண்டவர் சிலுவைக்கு போகும்போது எல்லாரும் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் அந்த வசனத்தினோட அர்த்தம் தெரியுது. உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. இன்றைக்கி பிள்ளைகளுக்காக அழுக வேண்டிய ஒரு நாள் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிள்ளைகள் எது சொன்னாலும் கேட்குறதில்ல, யாருக்குமே அடங்குறதில்ல. அவங்க நினைக்கிறது செய்கிறாங்க, நினைக்கிற இடத்துக்கு போகிறாங்க. பெற்றோர்கள் மட்டும் பரலோகத்துக்கு வந்தால் பத்தாது, பிள்ளைகள் கைவிடப்பட்டால் அவங்க அக்கினிக்குள்ளே தான் போவாங்கன்னு அந்த ஒரு சிந்தனையோடு நம்ம வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, நம்ம பிள்ளைகளை எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துறது. இங்கே வாடா, நீ பரலோக ராஜ்யத்துக்கு போறியா? சரி, நான் வரலம்மா. சரி, நீ அக்கினிக்கே போ. அதல்ல வாழ்க்கை. அவர்களை அன்பாக பண்பாக நடத்து கொள்ள வேண்டிய ஞானத்தை ஞானம் உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி வீட்டுக்கு போன உடனே பாஸ்டர்மா சொன்னாங்கல்ல, என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க? பிள்ளைகளை நடத்துறதுக்கு, பிள்ளைகளை வழி நடத்துறதுக்குள்ள ஞானம் உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. ஒரு பிள்ளைகளும் அநியாயமான வழியில் போகக்கூடாது, துர்குணத்தில் போகக்கூடாது. அது பொண்ணானாலும் சரி, பையனானாலும் சரி. நம்ம அநேக நேரங்களில் நம்ம நினைப்போம், ஓ எங்கள் பையன்தான் இப்படியெல்லாம் பண்ணுறேன், என் பொண்ணு பரவாயில்ல, அது அமைதியான வாழ்க்கை, அது செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டு போயிட்டே இருக்கும், உங்களுக்கே தெரியாது. அதனால் உங்கள் பொண்ணு நல்லதுன்னு நீங்கள் நினைக்கலாம். நோ 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 நோ. பையங்களோட கொஞ்சம் ஒரிஞ்சு கூட தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் கவனமாக, எந்த பிள்ளைகளும் இப்போது மறுபடியும் நான் சொல்கிறேன், கதகை தாப்பு போட்டு செல்ஃபோன் எடுத்துகிட்டு உள்ளே போனேன், கதகை உடச்சி செல்ஃபோனை வாங்கி வச்சுருங்க. சொல்கிறேன் நான், பயங்கர டேஞ்சருங்க அது. எதுக்கு கதவை தாப்பு போட்டுட்டு பிள்ளைகள் உள்ளே போகிறாங்க? அதில் என்னென்ன பார்க்க வேண்டாத்ததோ அதெல்லாம் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு ஃபேமிலி, +2 படிக்கும் பொழுது ஒரு பையன், அவன் டீனேஜ், அப்போ 17 வயசு, +2 எழுதணும். 2 பேரும் டாக்டர்ஸு, அவங்களுக்கு 2 பசங்க. அதில் ஒரு பையன் +2 எழுதும், அதாவது அவன் கதவை சாத்திட்டு போயிடுவான் தாப்பு போட்டுட்டு, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். கடைசியில் அவன் சிஸ்டத்துக்கு அடிமையாகி எக்ஸாம் எழுத முடியாத அளவுக்கு அவனோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளை சந்தேகப்படக்கூடாது, ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கருத்தாக பிள்ளைகளை வளர்த்த வேண்டும். சில பெற்றோர் இருக்காங்க, எதுக்கெடுத்தாலும் பிள்ளைகள் மேலே சந்தேகம். நோ 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 நோ. பிள்ளைகளை சந்தேகப்படவே கூடாது. ஆனால் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, எப்படி வாழ்கிறாங்க, அது நமக்கு மிக மிக முக்கியம். உங்கள் பிள்ளைகளும் அக்கினியில் போகக்கூடாது, நீங்களும் போகக்கூடாது. ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற எல்லா பெற்றோர்களும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, நமக்கு தெரியவே தெரியாது. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வரட்டும். ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவதாக. நம்முடைய வாழ்க்கையில் விட்டுவிட வேண்டிய காரியங்களை எல்லாம் விட்டு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். நாம் எழும்பி நின்று ஜெபம் பண்ணலாம். நாம் ஆண்டவரோட சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை மாற்றுங்க. நீர் வலையை போடும் பொழுது, நீர் பிரிக்கிற நாள் வரும் பொழுது, ஆண்டவரே, நான் உம்முடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும், உம்முடைய ராஜ்யத்தில் நான் காணப்பட வேண்டும். உலகத்தில் உள்ளதெல்லாம் மாயை, மாயையாய லோகத்திலே நான் வந்து அழிந்து போகாதபடி நீர் என்னை காத்துக்கொள்ளும். உம்முடைய வருகையோ மரணமோ எது நேரிட்டாலும் ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிறவர்கள், என் குடும்ப அங்கத்தினர்கள், என்னோட சொந்த பந்தங்கள், புறஜாதியார்
மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அக்கினிக்கு இரையாகாதபடி அவர்களை நாங்கள் மீட்டு கொள்ள உதவி செய்யும் என்று சொல்லி தேவனை நோக்கி பார்ப்போம். ஓரி பாஷாந்தாரா காலாபாரா ஹரிந்தாரா காலாபா ஷாபாபாரா தீகாலாபாரா ஓரிந்தோரோ கோலோபோ ஷிகோலோபோரோ தீகோலோபோரோ. தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்வோம். தெய்வ பயத்தோடு வாழ்வோம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்பொழுதும் நமக்கு இருக்கும். அதை அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். ஆனால் தேவன் விரும்புகிற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து கேட்ட செய்திக்கு முன்பதாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓரா பாஷாந்தாரா கலா பாரா பாலா பாலா தீகாராபா ஓரி பாஷா பாலா பாலா தீகாரா பாலா கரா பாலா பாரா ரீந்தரா கலா பாஷா பாபா பாரா தீகாலா பாக்கா பாரா பாலா தீகாலா பாரா பாலா. ஓ உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசினீரே உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ thank you Lord Jesus. ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஓ thank you Lord Jesus. ஹalleluya. ஓ உமக்கு நன்றி 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 நன்றி. திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ
Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.